ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே நம்மின்னட்டா ഈ കാട്ടും അശോക കുട്ടി പോണിട്ടേല് ക്യൂട്ടാ കയ്യിൽ മാട്ടിക്കിട്ട நிலவோட மார்னிங் வாக்கா கியா முய்யா டாக்கா சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா பேபி மம்மி நான் தானே பேபி டாடி நான் தானே எந்த உலகம் நீதானே எந்த இதயம் நீதானே. ஏ ஹே 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 ஹே. அபி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சு பேபி. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க தெரியுமா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா? பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் நாளே எல்லாரும் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா? ஆமா, எனக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. 5 ஃப்ரெண்ட்ஸா? யார் யாரு? பேரெல்லாம் தெரியுமா? பேரு தெரியலையே. பேர் தெரியலையா? சரி, உன்னோட பேர் அபின்னு அவங்க கிட்ட எல்லாம் சொன்னியா? அச்சோ, சொல்லவே இல்ல, மறந்துட்டேன். சரி பரவாயில்ல விடு, நாளைக்கு தான் திரும்ப ஸ்கூலுக்கு போவல, அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உன்னோட பேர் அபின்னு சொல்லு. அப்படியே உன் ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் என்னென்னு கேட்டுட்டு வா, சரியா? பேபி, நாளைக்கு ஸ்கூல் போகணுமா? நான் போக மாட்டேன். அபிமா, இப்பதானே ஸ்கூலுக்கு போய் ஜாலியா இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்கன்னு சொன்னேன். அப்புறம் என்னடா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, ஜாலியா இருந்துச்சு. ஆனா ஸ்கூல் போல பேபி, நான் உன் கூடவே இருந்துக்கிறேன். டே அபிமா, அதுக்கு நீ எப்பவுமே என் கூடயே தானே இருக்க. ஆனா இப்போ மாமா காலையில கிளம்பி வேலைக்கு போயிருவேனா, அப்புறம் சாயந்தரம் தானே வருவேன். அது வரைக்கும் நீ தனியா தானே இருக்கணும். அதனால மாமா வேலைக்கு போற டைம்ல மட்டும் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் சாயந்தரம் மாமா வந்ததுக்கு அப்புறம் நீயும் ஸ்கூல் விட்டு வந்துருவ. நம்ம 2 பேரும் ஒன்னா ஜாலியா வெளியே போலாம். அப்பனா நான் ஸ்கூல் போனா டெய்லியும் நீ என்ன ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டி போகணும். ஓ போலாமே. என் அபி சமத்தா அழாம டெய்லியும் ஸ்கூல் போயிட்டு வந்தா, ஸ்கூல் முடிச்சு வந்ததும் நம்ம வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அப்பனா சரி, நான் ஸ்கூல் போறேன். ஆனா நான் ஸ்கூல் போனா நீ என்ன சீக்கிரமா கூப்பிட வந்துடணும். சரிடா அபி, இன்னைக்கு பாத்தியா மாமா சீக்கிரம் உன்னை கூப்பிட வந்துட்டேன்ல. ஆமா. அதே மாதிரி டெய்லி நான் உன்னை சீக்கிரமா கூப்பிட வந்துருவேன்டா. நீ அது வரைக்கும் அங்க அழாம சமத்தா இருக்கணும், சரியா? சரி பேபி. என்னோட அபிதான் குட் கேர்ள். ஹாய், என்னோட பேபியும் குட் கேர்ள். உம்மா. அபி நீ தான் கேர்ள், நான் பாய். ஆமால, அத்த மறந்துட்டேன். பேபி தான் குட் பாய். அபி இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவன் பேரை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அன்னைக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? சேட்டங்கிட்டையும் கேட்க முடியாது, அன்னிக்கிட்ட கேட்டால் தப்பாக நினச்சிக்குவாங்க. அப்புறம் அம்மாச்சி கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஐயோ, அம்மாச்சி கிட்ட நான் அவன் பேர் என்னன்னு கேட்டு அம்மாச்சி போய் அதை அன்னிக்கிட்ட சொல்லிட்டா, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? அவன் பேர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ச்சே, எந்த ஒரு கஷ்டவா! இந்த வீட்டில் ஒருத்தனை யாருமே பேர் சொல்லி கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படி என்னது அவ்வளோ பெரிய பேரா? என்ன பின்ன ஆரங்கில ஒரு ஆள் பேர் சொல்லி கூப்பிட்டா நான் கண்டுபிடிச்சிருவேன்ல. இப்போ எந்த செய்யானா? பேசாம அவங்கிட்டயே கேட்டுட்டா? நல்ல ஐடியா. நம்ம கிட்ட கேரளா சிம் ஒன்று இருக்குல்ல, அந்த நம்பர் அவனுக்கு தெரியாது. அந்த நம்பர்ல இருந்து அவனுக்கு கால் பண்ணி அவன் பேர் இருந்தாலும் அவன்கிட்டயே கேட்டுடலாம். போன் இருக்குதே, யாரும் அம்மாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா பேசக்கூடாது, ஆனா அவன் அம்மாவா தான்டா இருக்கும். நம்ம மட்டும் இப்ப போன் எடுக்கலன்னா அவ டென்ஷன் ஆவா. அவகிட்ட எடுத்து நம்ம வந்துட்டு இருக்கோம்னு சொல்லிடலாம். இரு. இல்ல சொல்ல மாட்டேன், இரு. ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் சார். நாங்கள் ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்கு வேண்டி கால் பண்ணியிருக்கோம். உங்க பேர் கொஞ்சம் சொல்ல முடியுமா? எனக்கு ஐசிஐசிஐ பேங்க்ல அக்கௌண்டே இல்ல மேடம். ஐயோ சார், உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரிசர்வ் பேங்க்ல. ஏ ஃப்ராடு! ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே. ஏய், நானே பெரிய தில்லாலங்கடி, என்கிட்டயே உன் தில்லாலங்கடி வேலை காமிக்கிறியா? ஐயோ, அது சும்மா விளையாட்டுக்கு பண்ணி பார்த்ததா. என்னமோ மேடம் நேத்து என் பேரை கண்டுபிடிச்சிருவேன்னு சவாலெல்லாம் விட்டீங்க. இப்ப என்ன என்கிட்டயே கூப்பிட்டு என் பேரை கேட்டுட்டு இருக்க? என்ன கண்டுபிடிக்க முடியலையா? யார் சொன்னா? அதெல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியும்.
முடியும்னா அப்ப கண்டுபிடிக்க வேண்டியது தானே? எதுக்கு மேடம் எனக்கு கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? ஹோய், என் வாயால நான் என் பேரை சொல்லாம உன்னால எப்படியும் கண்டுபிடிக்க முடியாதுடி. ஐயடா, உன் பேருக்கு அத்தனையும் வெளியே பில்டப் ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நான் சொன்ன மாதிரியே உன் பேரை நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன்டா. முடிஞ்சா கண்டுபிடிங்க மேடம். அப்படி மட்டும் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீ என் பேரை கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்டி. ஓ, எந்த சொன்னாலும் செய்வியா? என்ன சொன்னாலும் செய்யறேன். ஆனா ஒண்ணு, அப்படி மட்டும் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள என் பேரை நீ கண்டுபிடிக்கலன்னா நான் கேட்டதை நீ கொடுக்கணும். டீலா நோ டீலா? என்ன சத்தத்தையே காணோம்? சரி, நான் கண்டுபிடிக்கலன்னு நீ கேட்டது நான் கொடுக்கணும். 12 மணிக்குள்ள நான் உன் பேரை கண்டுபிடிச்சிருவேன். அப்போ டீல் ஓகே. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அப்ப செம்ம சீன் இருக்கு. ரெடியா இரு. அடச்சி, நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ போன வைடா. ஓகே பாய் டார்லிங். சி பிராந்தன். இருந்தாலும் எங்கேயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. என் பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ எதுக்கு இவ்ளோ ஆர்வம் காமிக்கிறா? சாமியே கும்பிட மாட்டேன்னு சொன்னா. வீட்டில் ஒரு சாமி போட்டோ கூட வைக்கல. ஆனா நான் வேணும்னு கேட்டதுக்காக இவ்வளோ அழகான பிள்ளையார் சிலை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். கணேஷா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னமோ தெரியல, உன்னை பார்க்கும்போதே மனசெல்லாம் அப்படியே லேஸ் ஆயிடுது. மனசுக்குள்ள எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் எல்லாம் பறந்து போயிடுது. அம்மா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அம்மாவை இவ்வளோ நாள் பார்க்கல, தம்பி தங்கச்சியும் பார்க்கல. மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்போ உன்னை பார்க்கும்போது என்னமோ எனக்கு அவங்க எல்லாருமே என் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு உன்னை பிடிச்ச மாதிரியே அவனையும் பிடிச்சிருக்கு. அவன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் எப்போ அவன்கிட்ட சொல்லுவேன்னு தான் அவனும் காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா என்ன, அதை சொல்றதுக்கு தான் கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு. கல்யாணமாகி இன்னையோட 10 நாள் ஆகுது. நான் எப்போ அவனை ஏத்துக்க வேணுதான் பாவம் அவன் காத்துக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நாள் அவனை காக்க வச்சுட்டேன். ஆனா இதுக்கு மேல பாவம் அவனை காக்க வைக்க கூடாது. இவ்வளோ நாள் அவனை நான் உனக்கு ரூம்மேட்டு ஃப்ரெண்டுன்னு எல்லாம் சொல்லி அவனை ரொம்ப வெறுப்பேத்திட்டேன். ஆனா இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் இல்லை. நான் இனி உன்னோட பொண்டாட்டின்னு சொல்லி அவன் கூட என் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். நானும் அவனும் ஒன்னா சந்தோஷமா வாழணும்னு தான் அம்மாவும் ஆசைப்பட்டாங்க. அம்மா ஊர்ல இருந்து வரும்போது நாங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கோம்னு தெரிஞ்சா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவன் என் வாழ்க்கையில எதிர்பாராம வந்திருந்தாலும் இதுக்கப்புறம் அவன் எதிர்பார்த்த மாதிரி அவனுக்கு நான் ஒரு நல்ல பொண்டாட்டியா இருப்பேன். எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீ தான் எப்பவும் எங்க கூடயே இருந்து எங்களை பாத்துக்கணும். அட பரவாயில்லையே, சாமி கும்பிட கேட்டீங்களேன்னு பிள்ளையார் சிலை வாங்கிட்டு வந்தேன். கடைசியில வீட்டையே கோயில் மாதிரி மாத்திட்டீங்களே. இதுக்கு தாங்க வீட்டுல ஒரு பொண்ணு வேணுங்கிறது. நீங்க வர்றதுக்கு முன்னாடி வீட்டுல துவைக்காத ட்ரெஸ், அழுக்கு சாக்ஸ் ஸ்மெல் தாங்க வரும். ஆனா இப்போ கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, பூவாசம்னு அப்படியே வீடே கம கமன்னு சும்மா மணக்குதுங்க. வீடு மணக்கிறதுக்கு பொண்ணு தான் வேணும்னு இல்ல, இதெல்லாம் நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க கூட செஞ்சிருக்கலாம். அட எங்கங்க பசங்க, எங்களுக்கு இதெல்லாம் எங்கெங்க பண்ண தோணும்? வீட்டுக்கு வர்றதே ராத்திரி 10 மணி ஆயிடும். வந்தமா போனை பார்த்தமா படுத்து தூங்கணுமா, காலைல எஞ்சுமா கிளம்பணுமான்னு போயிட்டே இருப்போம். இதெல்லாம் எங்கெங்க எங்களுக்கு பண்றதுக்கு நேரம்? அதுலயும் எனக்கு இந்த சாமி கும்பிட்டெல்லாம் பழக்கமே இல்லைங்க. ஆனா என்னமோ தெரியல, இப்ப இந்த பூவாசம், ஊதுபத்தி வாசம் எல்லாம் கேட்டு இங்க நிக்கும் போது மனசுக்கு ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு. ஆமாங்க, சாமி கும்பிடுறது சாமி நம்ம கஷ்டத்தெல்லாம் கேட்டு அதை சரி பண்ணுங்கிறதுக்காக இல்ல. சாமி நம்ம கஷ்டத்தை கேட்டு சரி பண்ணதோ இல்லையோ, ஆனா இப்படி சாமி முன்னாடி நின்று கொஞ்ச நேரம் மனசு விட்டு எல்லாத்தையும் சொல்லும் போது இந்த ஊதுபத்தி வாசம், பூ வாசம் இதுல நம்ம மனசு அப்படியே லேஸ் ஆயிடுங்க. கஷ்டம் சரியாகுதோ இல்லையோ, அந்த ஒரு 10 நிமிஷம் சாமி கிட்ட நிக்கும் போது மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். அதுலயும் உங்க கூட இப்படி சாமி கிட்ட நிக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்ப நான் சாமி கும்பிடும்போது தினமும் நீங்களே என் கூட வந்து சாமி கும்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்குங்க தேங்க்ஸ்? இல்ல, முன்னாடி நீ யாரோ நான் யாரோ நம்ம வெறும் ரூம்மேட்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து சமைக்கிறதுக்கு சம்மதிச்சிங்க. அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகலாம்னு சொன்னீங்க. இப்போ ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிடுற வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கு தான் தேங்க்ஸ். ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிடலான்னு சொன்னதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க சக்தி. அப்போ நம்ம இதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து வாழலான்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. ஆனா அது இப்பவே சொல்லிட்டா அப்புறம் வேலைக்கு கூட போகாம லீவ் போட்டுட்டு வீட்லயே இருந்துருவாரே. வேண்டாம் வேண்டாம், இப்ப சொல்ல வேண்டாம். இவரு வேலை முடிச்சு வரும்போது இவருக்கு தெரியாம இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். சரிங்க, அப்ப எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அம்மா, நான் கொடுத்த போனை யூஸ் பண்றீங்களா? ஐயோ இல்லங்க, அதை நான் இன்னி வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனா இதுக்கப்புறம் யூஸ் பண்றேங்க. சரிங்க, இதுக்கும் தேங்க்ஸ். ஏதாவது வேணும்னா கால் பண்ணுங்க.
சரிங்க. அப்புறம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு வேலை முடியும்? இத்தனை மணிக்கு முடியும்னு கரெக்டா சொல்றதுக்கு நான் என்ன ஆபீஸ் வேலையை அங்க பாக்குறேன். வண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும், இல்லைன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும். ஏங்க? இல்ல, அது நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேங்க. என்ன அதிசயமா நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேனெல்லாம் கேக்குறா? ஏங்க, வரும்போது ஏதாவது வேணுமா? வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஐயோ இல்லைங்க, எதுவும் வேண்டாம். நீங்க சீக்கிரமா வந்துருவீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். என்னங்க, என்னைக்கும் இல்லாம நான் சீக்கிரமா வந்துருவேனெல்லாம் கேக்குறீங்க? ஏன், உங்களுக்கு வெளியே எங்கேயாவது போகணுமா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, நீங்க வேலைக்கு கிளம்புங்க. நான் சும்மா தான் கேட்டேன். சும்மா தான் கேட்டீங்களா? ஏங்க, என்னைக்குமே நீங்க இப்படி கேட்டதே இல்ல. இன்னைக்கு அதிசயமா சீக்கிரமா வந்துருவீங்களான்னு கேக்குறீங்க. எதுவும் இல்லாம கேட்க மாட்டீங்க. என்னன்னு சொல்லுங்க. ஐயோ கேட்டுக்கிட்டே இருக்காரே, கையால் தெரியாம உளறிடாத. இப்பவே சொல்லிட்டேன்னா அப்புறம் வேலைக்கே போக மாட்டாரு. ஐயோ அது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க சாயந்தரம் வாங்க சொல்றேன். சாயந்தரம் சொல்றேன்னா அப்ப என்னமோ இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. இப்படி சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காதீங்க, எனக்கு தலை வெடிச்சிரும். ப்ளீஸ்ங்க சொல்லுங்க. ஐயோ இப்பெல்லாம் சொல்ல முடியாதுங்க, நான் சாயந்தரம் சொல்றேன். நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்க. ஏங்க, இது உங்களுக்கே நியாயமா இருக்காங்க? நான் பாட்டுக்கு 7 வேலைக்கு தானங்க கிளம்பி போக நின்னேன். அப்போ சீக்கிரமா வந்துருவீங்களா அப்படி இப்படின்னு என்ன உசு பேத்திட்டு இப்போ சொல்லாம சாயந்தரம் சொல்றேன்னா எப்படிங்க? சாயந்தரம் வரைக்கும் அது என்னவா இருக்கும் யோசிச்சு என்னால வேலையே செய்ய முடியாதுங்க. ப்ளீஸுங்க, அது என்னன்னு சொல்லிருங்க. ஐயோ கேட்டுக்கிட்டே இருக்காரே, இதுக்கு மேல கேட்டா நம்மளே தெரியாம உளறிடுவோம். இல்ல இப்ப சொல்லக்கூடாது. இப்ப எப்படியாவது ஸ்ட்ரிக்டா பேசி இவரை அனுப்பி வச்சிடணும். ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாயந்தரம் சொல்றேன்னு சொல்றேன்லங்க. அதெல்லாம் ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்க. சும்மா இப்படி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, எனக்கு அப்புறம் கோவம் வந்துடும். ஐயோ சாரிங்க, ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன். சரி பரவாயில்லங்க, நீங்க சாயந்தரமே சொல்லுங்க. சரி இப்ப வேலைக்கு கிளம்புங்க. கிளம்புறேன். இருந்தாலும் எதுக்கு நான் சீக்கிரமா வருவேனான்னு கேட்டிருப்பா, இல்ல வேற எதுக்கு கேட்டிருக்க போறா? சீக்கிரமா வந்தீங்கன்னா சீக்கிரமா சமைச்சு சாப்பிடலான்னு சொல்றதுக்காக தான் இருக்கும். அல்லாம இவ வேற என்னத்துக்கு கேட்க போறா? சரிங்க, நான் வரேன். அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேங்க. தலையில மல்லிப்பூ வச்சிருக்கீங்கல்ல, ரொம்ப அழகா இருக்குங்க. அது சாமிக்கு பூ வைக்கலான்னு பறிச்சேன். அப்போ நிறைய மல்லிப்பூ இருந்துச்சு, அதான் கட்டி தலையில வச்சேன். ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா என்ன, தாவணி கட்டியிருக்கீங்க. இதே புடவை கட்டிட்டு மல்லிப்பூ வச்சிருந்தா இன்னும் அழகா இருந்திருக்குங்க. அப்புறம் நானும் கேட்கணும்னே நினைச்சேன், எப்பவுமே தாவணியே கட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஏங்க உங்களுக்கு புடவை கட்ட தெரியாதா? கட்ட தெரியாம இல்லங்க, கட்டலாம் தெரியும். ஆனா என்கிட்ட புடவை இல்லங்க. எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி தாவணி தானே கட்டுவாங்க, கல்யாணம் முடிஞ்சதானே புடவை கட்டுவாங்க. அதனால என்கிட்ட தாவணி மட்டும்தான் இருக்கு. நமக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால புடவையெல்லாம் எதுவும் என்கிட்ட இல்லங்க. அட இவ்வளவுதானாங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் புடவை வாங்கிட்டு வந்திருப்பேனே. இல்லங்க பரவாயில்ல. சரி ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். எங்க போறாரு? என்னங்க அது, கேட்ட உடனே புடவை கொண்டு வந்துட்டீங்க? முன்னாலே வாங்கி வச்சிருந்தீங்களா? வாங்கி வச்சதெல்லாம் இல்லைங்க, இது என் அம்மாவோட புடவை. நான் சின்ன பையனா இருக்கும்போதே என் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அம்மா வேணும்னு அழுதுகிட்டே இருக்கும்போதெல்லாம் என் அப்பத்தா இந்த புடவையை போத்தி தான் என்னை தூங்க வைப்பாங்க. இந்த புடவை என் கூட இருக்கும்போது என் அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். என் அம்மா கூட இருக்கிறதுக்கு தான் எனக்கு கொடுத்து வைக்கல, ஆனா எனக்கு வரப்போற பொண்டாட்டி எனக்கு பொண்டாட்டி மட்டும் இல்ல, எனக்கு அம்மாவும் தான். அதனால எனக்கு பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவையாவது அவளை இந்த புடவையை கட்ட சொல்லி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. என்னைக்காவது உங்களுக்கு புடவை கட்டணும்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த புடவைய ஒரே ஒரு தடவை கட்டுங்க. அப்புறம் நான் உங்களை கம்பலெல்லாம் எதுவும் பண்ணலங்க. நீங்க கட்டுறதுக்கு புடவை இல்லைன்னு சொன்னதும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுங்க, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். என்னடா பழைய புடவை எடுத்துட்டு வந்து கட்ட சொல்றானே, எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. சரிங்க, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் வரேங்க. ஐயோ 12 மணிக்குள்ள அவன் பேரை கண்டுபிடிக்கிறேன்னு சவால் எல்லாம் விட்டாச்சு. ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐச்சிகண்ணே, இங்கதான் இருக்கியாக்கு? நான் உனக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் தேடிக்கிட்டு கிடக்கேன் பாரு. எந்த மச்சி, எதுக்கு என்ன தேடுறீங்க? அட அது ஒண்ணுமில்ல கண்ணே, இந்த சைலகண்ணு வேற மாப்பிள்ளையோட ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இந்த பொடிய வேற சும்மா நையின்னு திரிஞ்சிட்டே கிடக்காம பாத்துக்க. எனக்கு நான் இந்த மாத்திரை போட்டுட்டு தலையெல்லாம் கிறுகிறுன்னு வருது. சத்த நேரம் படுப்ப மட்டும் பார்த்தா இந்த பையன் உடவே மாட்டீங்க. அதான் சரி உனக்கு இந்த பொடியை விட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குவேன்னு பாத்தீங்கன்னு. ஐயோ அம்மாச்சி, அதுக்கு என்ன, நான் அகில பாத்துக்கிறேன், நீங்க போய் படுங்க. சரி கண்ணே, அவங்க ரூம்ல தான் விளையாடிக்கிட்டு இருக்கான் பாத்துக்க, நீ போய் பாரு. சரி அம்மாச்சி, அவனை நான் பாத்துக்கிறேன். ராத்திரி 12 மணிக்குள்ள
அதுக்குள்ள அவன் பேரை வேற கண்டுபிடிக்கணும். இனிப்போ யார்கிட்டயும் கேட்காம நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அண்ணிக்கிட்டையும் அண்ணங்கிட்டையும் கண்டிப்பா கேட்க முடியாது. பேசாம அம்மாச்சிக்கிட்டே கேட்டா என்ன? இப்ப வேற வழி இல்ல. அம்மாச்சிக்கிட்ட கேட்கலன்னா அவன் பேரை வேற எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது. பேசாம அம்மாச்சிக்கிட்டே கேட்டுடலாம். அம்மாச்சி, அது உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? என்ன கண்ணு கேளு. அது அம்மாச்சி, அண்ணியோட தம்பி இருக்குல்ல. அண்ணியோட தம்பியா? ஓ, சின்னவனை சொல்றியாக்கு? ஆமா, சின்னவன் இருக்கா, அவனுக்கு என்ன? அல்ல அம்மாச்சி, அது அவரோட பேர் എന്താ? என்னடா இது? இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து 1 மாசம் கிட்ட ஆகுது. இப்ப வந்து சின்னவனோட பேர் என்னன்னு கேக்குது. அட என்னங்க நீ? அந்த பையலோட நீ பேசிக்கிட்டு இருக்கப்ப வெளிய எல்லாம் போயிட்டு வந்த. இப்ப வந்து அவன் பேர் என்னன்னு கேக்க? ஏன் சின்னவன் பேர் உனக்கு தெரியாதாக்கு? அது இல்லம்மாச்சி, பேரு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்கவும் இல்லை, அவன் சொல்லவும் இல்லை. சரி, அதுக்கு நீ இப்போ அவன்கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டா அவன் சொல்லிட்டு போறான். இது என்ன பெரிய விஷயமா? ஐயோ, கேட்ட அவன் சொல்லலையே, அதெல்லாம் இப்ப பிரச்சனை. அது அம்மாச்சி, அவன்கிட்ட கேட்க மறந்துட்டேன். சரி, உங்களுக்கு தான் அவன் பேர் தெரியுமே, அவன் பேர் என்னன்னு நீங்களே சொல்லுங்களேன். ஐயோ ஐச்சுக்கண்ணு, அந்த பயலுக்கு அவன் அப்பன் தான் பேரை வச்சது. அதான் என் மருமகன். அவரு ஏதோ ஒரு நல்ல பேர் தான் வச்சாரு பாத்துக்க. ஆனா அது என் வாய்க்குள்ளேயே நுழையாது. அதான் அவன் பிறந்ததுல இருந்தே நான் அவனை சின்னவனே சின்னவனேன்னு கூப்பிட்டு அப்படியே பழகிட்டேன். ஐயோ, என்னம்மாச்சி சொல்றீங்க? அப்போ அவன் பேர் உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, தெரியாதுன்னு இல்ல கண்ணே, அவன் என் பேரன் தானே. அவன் பேர் எப்படி எனக்கு தெரியாம இருக்கும்? அப்ப தெரியுமா? அப்ப சொல்லுங்க. அட அதுதான் கண்ணே, என்னமோ ஒரு நல்ல பேர் தான் பாத்துக்க. ஆனா அதை மறந்துட்டேன். அவன் பேர் எனக்கு நினைவுல இல்ல கண்ணே. ஆனா ஒரு நிமிஷம் இரு வரேன். ஐயோ, அம்மாச்சின்னு எடுத்து கேட்டா அம்மாச்சி பேர் சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா அம்மாச்சி எந்த இடம்னா இப்படி சொல்லிட்டு போறாங்க. இப்ப என்ன பண்றது? அன்னைக்கிட்டயோ கண்டிப்பா அவன் பேரை கேட்க முடியாது. இப்ப யார்கிட்ட கேக்குறது? அது ஐச்சுக்கண்ணே, சின்னவனோட பேரு எனக்கு வாய்க்குள்ளேயே வராது பாத்துக்க. ஆனா சின்னவனுக்கு இந்த கப்ப அவன் ஃப்ரெண்ட் யாரோ கிஃப்ட் கொடுத்ததாமா. இந்த கப்பல அவனோட பேர் இருக்கு. எவடா மச்சி, இதுல ஒரு பேரும் இல்லையே. ஐயோ கண்ணு, அது எப்படி சும்மா பார்த்தாலும் தெரியாது. இந்த கப்பல சூடா என்னத்தையாவது சூடு தண்ணி அந்த மாதிரி ஊத்துனாதான் அதுல இந்த பேர் வரும் பாத்துக்க. நீ என்ன பண்ணு, கொஞ்சோட சூடு தண்ணி எடுத்து இந்த கப்பல ஊத்து. அப்ப அதுல சின்னவனோட பேர் வரும். அப்ப அது என்னன்னு நீயே படிச்சு தெரிஞ்சுக்க கண்ணு. சரி அம்மாச்சி. சரி கண்ணு, அப்புறம் அப்படியே போய் அந்த பொடியை கொஞ்சம் பாத்துக்க கண்ணு. நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன். சரி அம்மாச்சி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் தூங்குங்க. சரி கண்ணு. ஹேடா பிராந்தா, என்ன சொன்ன? நைட்டு 12 மணிக்குள்ள நீயே உன் வாயால உன் பேரை சொல்லாம என்னால கண்டுபிடிக்க முடியாதா? இப்போ உன் பேரு என் கையில. 12 மணிக்குள்ள இல்ல, இன்னும் 12 மினிட்டுக்குள்ள உன் பேரு என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். അങ്ങനെ ഞാൻ 12 മണിക്കുള്ള ഉൻ പേര് കണ്ടുപിടിച്ചിട്ടാ ഞാൻ என்ன சொன்னாலும் செய்றேன்னு சொன்னேல்ல. இப்பவே இந்த கப்பில சுடுவெள்ளம் ஒழிச்சா உன் பேரு வந்துரும், நான் கண்டுபிடிச்சிருவேன். അങ്ങനെ ഞാൻ உன் பேரை கண்டுபிடிச்சிட்டா இன்னைக்கு நான் சொல்றேன், நீ அதை செய்யற. ஏடா, நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு செம்ம சீன் இருக்கு, ரெடி ஆயிடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை